உங்களுடைய குடும்பத்திலே யார் வேண்டும் என்றாலும் வித்தியாசமாக இருக்கலாம். அவர்களுக்கு அதை குறித்து ஒருவேளை மனக்கவலை இருக்கலாம். ஆனால் அதை குறித்து எந்த எஃபோர்ட் அவங்க எந்த ஒரு காரியமும் எடுக்காமல் இருக்கலாம். அவங்களுக்கு அதை குறித்த கவலையோடு அவங்க நிறுத்தி இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த 21 நாட்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவரே நான் என் குடும்பத்திற்காக திறப்பில் நிற்கிறேன், நான் என் பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறேன், நான் என் எதிர்காலத்துக்காக திறப்பில் நிற்கிறேன். அப்படிப்பட்ட தரிசனத்திற்காக நீங்கள் முயற்சி எடுத்து போராடுவீர்களே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்து அற்புதத்தை செய்யாமல் இருக்கவே மாட்டார். கர்த்தர் அப்படி ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுறாரு. அப்படி போராடக்கூடிய ஒரு குடும்பத்திற்காக போராடக்கூடிய ஒரு தேவ பிள்ளை வேணும். ஒரு குடும்பத்திற்காக அழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளையை ஆண்டவர் தேடுறாரு. ஆண்டவர் அந்த மனிதன் மூலமாய் கர்த்தர் சகலவற்றையும் கர்த்தர் செய்வார். நான் நம்புறேன், அப்படிப்பட்ட ஒரு விதையை ஆண்டவர் உங்களுக்குள்ள போட்டிருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கணும். உங்கள் ஒரே ஒருத்தர் மூலம் கர்த்தர் உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க ஒரே ஒருத்தருடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் உங்க குடும்பத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஒரு பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவார். அது ரொம்ப அவசியம். ஒருத்தராவது ஒரு குடும்பத்தில் வந்து திறப்பில் நிற்கணும். குடும்பமாய் நிற்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ஒரே ஒருத்தருடைய முகத்தை பார்த்து உங்க குடும்பத்திற்காக வரவேண்டிய தீங்கிற்காய் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோம்.